கோவை கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் உணவு தேடி ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்த நிலையில் வனத்துறையினர் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் உணவு தேடி அடிக்கடிக்கு காட்டு யானைகள், காட்டு விலங்குகள் ஊருக்குள் வருவது வழக்கமான ஒரு நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. விலங்குகள் ஊருக்குள் வராமல் இருப்ப வனத்துறை நடவடிக்கை எடுத்தாலும் யானைகள் அவ்வப்போது ஊருக்குள் மாட்டு தீவனம், ரேஷன் அரிசி போன்ற பொருட்களை சாப்பிட்டு வருகிறது. இந்த சூழல்ல நேற்று கதிர்நாயக்கம்பாளையம் பகுதிக்குள்ள 2க்கும் மேற்பட்ட யானைகள் உணவு தேடி ஊருக்குள் வந்தது. அப்போது அங்கு வீடு கட்டுவதற்கான தகர ஷெட் போட்டு தங்கியிருந்த ஊழியர்களின் அந்த ஷெட்டை பிரித்து கொண்டு உணவு தேடி இருக்கு. அப்போது அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஊழியர்கள் யானை அதிர்ச்சியில் அங்கிருந்து தப்பியோடிய காட்சிகள் தான் தற்போது இந்த வீடியோல பதிவாயிருக்கு. மேலும் அருகில் இருந்தவர்களும் வனத்துறையினரும் உடனடியாக அந்த யானைகள் அடர்வன பகுதிக்கு போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு அந்த ஷெட்டில் இருந்தவங்களை பாதுகாப்பாக வெளியேற்றிருக்காங்க. யானைகள் உணவு தேடி வரும்போது அவ்வப்போது மனித மோதல் ஏற்படுவதாக வன ஆர்வலர்கள் அவ்வப்போது குற்றச்சாட்டு வைத்தனர். மேலும் யானைகளின் இடப்பெயர்ச்சி காலம் நவம்பர் முதல் பிப்ரவரி இருப்பதனால வழி தவறி யானைகள் உணவு தேடி வருவதனால இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக வனத்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் யானைகள் மற்றும் விலங்குகள் வந்தால் அவ்வப்போது வனத்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என வனத்துறை தரப்புலையும் தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.